புதுசா ஏதோ ஒன்று பண்ணுப்பா தீபிகா வணக்கம்டா. குட் ஈவினிங் சார். யா வணக்கம்டா. வெயிட் பண்ணுங்க, எல்லாரும் வரட்டும். சார் வாய்ஸ் கேட்கல சார். நீங்க ஓகே வெயிட் பண்ணுங்க, எல்லாரும் வரட்டும். ஓகே சார். ஏப்பா வணக்கம். வணக்கம் சார். உடம்பு சரியாயிடுச்சுங்களா சார்? ஓகே பரவாயில்ல, தெளிவா இருக்க, தெம்பா இருக்க பாரு. ஆமாம் சார். சார் ஹேர் கட்லாம் பயங்கரமா இருக்கு சார். மாத்திட்டீங்க சார் ஸ்டைல? இல்ல அது இதான் மிட் லெவல் வெட்டுறது. நீ முடி வெட்டும் போதும் அப்படி யோசிச்சு அங்க சொல்லு வெட்டி விடுவாங்க. நீ விடுற மாதிரி சைட்ல எடுத்துட்டு கோடு எல்லாம் விட்டுனா அங்க நியூஸ் பிரசன்டர் போய் ஆடிஷன் அட்டெண்ட் பண்ண முடியாது. ஓகே சார். அப்புறம் இந்த கேரளாக்கார மாதிரி கொடாப் மாதிரி எல்லாம் வச்சிருக்க நீ. ஆமா சார். ஆமா அதெல்லாம் வந்து செட் ஆகும். ஓகே ஓகே சார். அந்த பாலிமர்ல வந்து நமக்கு தெரிஞ்சவர் வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிட்டாங்க சார். இப்பதான் ஒரு 2 வீக் ஆகுது சார். வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட். வாய்ஸ் ஓவர். ஆமா சார். வாய்ஸ் ஓவர் அமையே மாட்டேங்குது. இதோட எப்படி 4-5 வாட்டி இந்த ஆடிஷன் விட்டாங்க. ஆமா சார். நியூஸ் ஜேல இருந்தவங்க தான் சார், தினேஷ் ராஜின்னு சொல்லிட்டு. ஓகே நல்லதான். என்னன்னா இப்ப நான் சொன்னதான் துரை குழந்தைசாமியோட வாய்ஸ் ஓவர் மாதிரி தான் எதிர்பார்க்கறாங்க எல்லா சேனலும் இப்போ. ஓகே சார். சோ அவர் மாதிரியே டிட்டோவா காப்பி அடிச்சா கூட ஓகே தான். ஓகே ஓகே சார். ஐ மீன் அந்த மாடுலேஷன் சொல்ல போறேன். ஓகே சோ வாய்ஸ் ஓவருக்கு ஐ மீன் நியூஸ் வாய்ஸ் ஓவருக்கு அவர் மாதிரி அடிங்க, கரெக்டா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து அவரை பார்த்து தான் பாலிமர் மாதிரி இருக்கான். பாலிமர்ல எந்த வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் பண்ணாலும் நம்மள மாதிரி படிக்கிறாங்க. ரொம்ப டார்ச்சர் பண்றாங்களாம். அந்த மாதிரி படிடா, அந்த மாதிரி படிடா அப்படின்றாங்க. ஐ மீன் ரஞ்சித்தோட வாய்ஸை இப்போ மேட்ச் பண்ணி அந்த 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 கேப் விழுந்ததில்ல, அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு அவங்களும் எத்தனையோ பேர் ஆடிஷன் எடுக்கிறாங்க. பட் கரெக்டா அதே வாய்ஸ் அமைய மாட்டேங்குது, அந்த மாடுலேஷன் கொண்டு வர மாட்டேன்றாங்க. ஓகே. ஸோ அதனால வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் மட்டும் பாலிமர்ல எப்பவுமே வேக்கன்சி இருந்துகிட்டே இருக்கு. காரணம் போறவங்க எல்லாமே கற்றுக்கிட்டீங்க, அவங்க கேட்குற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான அந்த மாடுலேஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஓகே. ஸோ அதனால இப்போ போயிருக்கிறவரும் எவ்வளோ நாள் இருப்பாருன்னு தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ராகவனுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சொன்னாங்களா ரொம்ப டார்ச்சராக தான் இருக்கு அப்படின்னு. ஏன்னா இவங்க நியூஸ் ப்ரெசன்டேஷன் மட்டும்தான் படிச்சுட்டு போறாங்க. அதனால நியூஸ் ப்ரெசன்டேஷன் ஸ்டைல்லே அந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது இதெல்லாம் ஓல்டு ஸ்டைல்ப்பா, இப்போ மாதிரி கொடு அப்படின்றாங்க. இப்போ மாதிரி கொடுக்கணுன்றது ஒரு எக்ஸாம்பிள். நம்ம ஏதாவது சஜெக்ஷன் எடுத்து பார்க்கணும்னா கண்டிப்பாக துரை குழந்தைசாமி இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. அவர் மாதிரி தான் அவங்க அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார். ஸோ நீ அது வேணா ஃபாலோ பண்ணு. ஓகே நான் உனக்கு நாளைக்கு ரெஸ்யூமில் அந்த கியூஆர் கோட் போட்டு கொடுத்துறேன். ஓகே நீங்கள் அந்த டிஸ்கிளைமர் வந்து இந்த பக்கம் போட்டிருக்கலாம். இங்கே நிறைய கேப் விட்டுருக்கீங்க. இங்கே ஒரு ஃபில் பண்ணிட்டு கடைசி பக்கத்தில் கடைசி அந்த எண்டில் மட்டும் நீ கேப் இருந்தால் போதும், நான் அதுக்கு போட்டு கொடுத்துருப்பேன். நீ சென்டராக விட்டுட்ட, இந்த பக்கம் ஒரு பெரிய கேப் இருக்கு. ஓகே சரி பார்க்கலாம். அது நீ என்ன மொபைலில் பண்ணியா? மொபைலில் தான் பண்ணியா பிசியில் பண்ணியா? ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு ஓடிட்டியா? சந்தோஷம். ஜெயஸ்ரீ வணக்கம்டா. சார் சார் எப்படி இருக்கீங்க சார்? ஓகே நல்லா இருக்கேன், தெம்பா இருக்கேன். ஓகே சார். ஓகே நம்ம படிக்கலாமா? ஆக்சுவலி ராஜேஷ்க்கும் தீபிகாவுக்கும் நான் இன்ட்ரோ கிளாஸ் எடுக்கணும். இப்போ தான் நான் கொஞ்சம் உடம்பு சரியாக இருக்குது. நான் ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் கூப்பிட்றேன். ஓகே ஆக்சுவலி யாரும் ஃபுல் டைம் ஃப்ரீ தான். ராஜேஷ் நீங்கள் தானே? எஸ் சார். யா உங்களுக்கு ஏதாவது ஆஃப்டர்நூன் பார்த்து கூப்பிட்றேன். தீபிகா நீங்கள் எப்படா ஃப்ரீயாக இருப்பீங்க? சார் நானும் அதே டைம்லயே ஃப்ரீயா தான் சார் இருப்பேன். ஆஃப்டர்நூன் இருப்பீங்களா? இருப்பேன் சார். இருப்பேன் சார். அந்த டைம்ல ரெண்டு பேருக்கு நான் கம்பைன் பண்ணி வந்து இன்ட்ரோ கிளாसेस எடுக்கறேன். ஓகே ஷூர் சார். ஓகே நம்ம இப்போ செய்தி படிக்கலாம். முதலாவதாக வந்தது தீபிகா. அதாவது இப்போ உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ராஜேஷ் அண்ட் தீபிகா ரெண்டு பேருக்கும் ஒரு இப்போ முதல் ஸ்டெப்ஸ் என்னன்னா வெறுமனவே தமிழ் வார்த்தைகளை படிக்க கத்துக்கிறது. ஏன்னா நம்ம என்னதான் செய்தி வாசிக்கிறது பிடிக்கும், எனக்கு தமிழ் பிடிக்கும், நான் கட்டுரை வாசிச்சிருக்கேன், பேச்சு போட்டியில் கலந்துருக்கேன்னு சொன்னாலும்
நம்ம கண்டினியூட்டியாக என்றைக்குமே ஒரு பேப்பரை முழுசாக படித்தது கிடையாது. ஸோ எல்லா தமிழ் வார்த்தைகளையும் உச்சரிக்க கற்றுக்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் வந்து ரஃப் ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க சொல்லுவோம். ஐ மீன் வெறுமனவே தமிழ் வார்த்தைகளை படிக்க கற்றுக்கிறது. ஓகே சார். ஸோ அதுதான். ஸோ இங்கே நீங்கள் ஃபீட்பேக் எதிர்பார்க்க முடியாது. ஒன்லி நான் ரிப்பீட்டடாக தீபிகா படிங்க, ராஜேஷ் படிங்க, இப்படி ரிப்பீட் தான் போகும். ஸோ என்னடா இவன் மண்டை அறுப்பா இருக்கு ஒன்னையே படிக்க சொல்கிறான்னு காண்டாக வேண்டாம். இங்கே நமக்கு படிக்கிறது மட்டும்தான் வேலையே. அங்கே மணிக்கணக்காக படிக்கணும். அதுக்கு வந்து இன்னொரு விஷயம், இது இப்படி நம்ம வெறுமனவே படிக்க வைக்கிறதுக்கான காரணம் வந்து நம்ம முறையாக இப்போ படிக்கிறோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த இரும்பல் வரும், இந்த வறட்டு இரும்பல், ஐ மீன் தொண்டை வறண்டு போகும், எச்சில் ஊறலாம், டயர்ட் ஆகும், வாய்ஸ் லெவல் குறையும். இந்த மாதிரி விஷயத்த ஒரு ஃபிட் பண்ணுறதுக்கு, இப்போ நாம் எப்படி ஃபிட்னஸ் போயிட்டு நம்ம பாடி ஃபிட் பண்ணுறோமோ அந்த மாதிரி நமக்குள்ளே இந்த விஷயத்தெல்லாம் வராமல் ரொம்ப காலம் படிக்கும்போது ஃபிட் ஆகிடும், இயல்பாக மாறிடும். அப்போ வந்து ஓரளவுக்கு நம்ம சரி பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காகவும் இந்த கிளாஸஸ் போகும். ஸோ அதை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து எல்லா நியூஸும் மல்ட்டியாக எடுத்து படிங்க. சினிமா, பொலிட்டிக்கல்ஸ், அந்த க்ரைம், ஐ மீன் என்ன சொல்கிறது, ஸ்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து மல்ட்டியாக படிங்க. அதில் ஆங்கில வார்த்தைகளோ வடமொழி எழுத்துக்களோ எந்த ஒரு வார்த்தை பிழைகளும் இல்லாமல், வார்த்தை வழுக்கள் இல்லாமல் நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்றதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்ஸ் நாங்கள் போவோம். ஓகே, இது வந்து சொன்ன போனால் எக்ஸாம்பிள் தான், சும்மா ஒரு வச்சிருக்கிற ஸ்டெப்ஸ் தான். அதுக்கப்புறம் தான் நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். வாய்ஸ் லெவல், வாய்ஸ் மாடுலேஷன், ப்ரெசன்டேஷன் லெவல், ப்ராம்ப்ட் ரீடிங், அதுக்கப்புறம் தான் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு நம்ம என்னதான் ஆர்வம் உள்ள மனுஷங்களாக இருந்தாலும், தமிழ் மீது பற்று இருந்தாலும், நம்ம தமிழ் வார்த்தைகளை முழுமையாக படித்து பழகாத ஒரு மனிதர்களாக இருக்கும். அது எஜுகேஷன் லைன்லேருந்து அது ரொம்ப மிஸ்டேக் ஆகிட்டே வருது. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டெப் பீரியட். ஓகே, ஸோ நான் ஃபீட்பேக் கொடுக்கல, ஏன்னா முன்னாடி படிச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், ஐ மீன் நம்ம கிளாஸில் சீனியர் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் நான் ஃபீட்பேக் கொடுப்பேன். உங்களுக்கு கொடுக்கலன்னும் போது நீங்கள் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகிடக்கூடாது. ஓகே, ஸோ அதுக்காக நான் முன்னாடி சொல்லிடுறேன். ஓகே சார். ஓகே, ரைட். ஓகே சார். யா தீபிகா, நியூஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? எஸ் சார், யா நான் படிக்க ஆரம்பிக்கலாம். ரைட். T20 உலகக்கோப்பை அரையிறுதி, எந்தெந்த அணிகளுக்கு எப்பொழுது ஆட்டங்கள், முழு விவரம். கிரிக்கெட் ரசிகர்களை மிகுந்த எதிர்பார்ப்புக்கு உள்ளடக்கிய 9வது T20 உலகக்கோப்பை தொடர் இறுதி கட்டத்தை நெருங்கியுள்ளது. கடந்த 1ஆம் தேதி தொடங்கிய இந்த தொடரின் லீக் ஆட்டங்கள் அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற்றன. லீக் சுற்றின் முடிவில் இந்தியா, ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான், வங்காளதேசம், தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்கா ஆகிய 8 அணிகள் சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றன. சூப்பர் 8 சுற்று ஆட்டங்கள் வெஸ்ட் இண்டீஸில் மட்டும் நடைபெற்றன. சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்ற அணிகள் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு தங்களுக்குள் தலா ஒரு முறை மோதின. இதன் முடிவில் இரு பிரிவிலும் டாப் 2 இடங்களை பிடித்த அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறின. அதன்படி இந்தியா, ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான் மற்றும் வங்காளதேச ஆகிய அணிகள் இடம்பெற்றிருந்த குரூப் 1 பிரிவிலிருந்து புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடங்களை இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன. மறுபுறம் தென்னாப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து அணிகள் இடம் பிடித்திருந்த குரூப் 2 பிரிவிலிருந்து புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடங்களை பெற்ற தென்னாப்பிரிக்கா மற்றும் இங்கிலாந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. அதன்படி அரையிறுதியில் குரூப் 1 பிரிவில் முதலிடத்தை பிடித்த இந்தியா குரூப் 2வில் 2ஆம் இடம் பிடித்த இங்கிலாந்துடன் மோத உள்ளது. மறுபுறம் குரூப் 2 பிரிவில் முதலிடம் பிடித்த தென்னாப்பிரிக்கா குரூப் 1 பிரிவில் 2வது இடம் பிடித்த ஆப்கானிஸ்தானுடன் மோத உள்ளது. முதலாவது அரையிறுதி தென்னாப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் 27ஆம் தேதி காலை 6 மணி பிரையன் லாரா மைதானம். இந்தியா இங்கிலாந்து 27ஆம் தேதி இரவு 8 மணி கயானா மைதானம். இத்துடன் செய்தி நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம். இது ஒரு பேக்கேஜை நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். இப்போ இருந்தே பழகிக்கணும்னா வழக்கம் செய்திகள் வாசிப்பது தீபிகா, தொடர்பது தலைப்புச் செய்திகள் அப்படின்னு தலைப்புச் செய்தி படிங்க.
அதுக்கப்புறம் தொடர்பது விரிவான செய்திகள் அப்படின்ட்டு இது வந்து ஒரு செட் ஆஃப் இந்த ஸ்ட்ரக்சர் நியூஸ் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு டிஃபால்ட்டாக. அதுக்கப்புறம் அங்கே ஒவ்வொரு சேனலுக்கு ஏற்ற மாதிரி டயலாக் மாறும். செய்திகளை வழங்க வந்திருப்பது அப்படி சம்திங் அந்த மாதிரி அங்கே மாறும். பட் வணக்கம் செய்திகள் வாசிப்பது நான் தீபிகா. தொடர்பது தலைப்புச் செய்திகள், அப்புறம் தொடர்பது விரிவான செய்திகள், முடிக்கும் போது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி வணக்கம் அப்படின்ட்டு ஒவ்வொரு முறையும் நீங்கள் இன்ட்ரோ அண்ட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கொடுத்தே ஆகணும். ஓகே சார். ஓகே சார். ராஜேஷ் நீங்க படிக்கலாம்னா, நீங்க தான் செகண்டா வந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார். வணக்கம். விரிவான செய்திகளை காண்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகள். சபாநாயகர் தேர்தல், காங்கிரஸ் எம்பிக்களுக்கு கொறடா அதிரடி உத்தரவு. இனி வருவது விரிவான செய்திகள். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 293 இடங்களை கைப்பற்றியது. இது பாஜக தனித்து 240 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. எதிர்க்கட்சிகளின் இந்திய கூட்டணி 233 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றியது. இதனையடுத்து பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 3வது முறையாக ஆட்சி அமைத்துள்ளது. இதனிடையே நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகராக யார் நியமிக்கப்படுவார் என்பதில் பரபரப்பு நீடித்து வந்தது. பொதுவாக ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி இணைந்து சுமூகமாக மக்களவை சபாநாயகரை தேர்ந்தெடுப்பது வழக்கம். ஆனால் இந்த முறை பாஜக காங்கிரஸ் இடையே சபாநாயகரை தேர்ந்தெடுப்பதில் போட்டி ஏற்பட்டுள்ளது. நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகராக ஓம் பிர்லாவை நியமிக்க ஆதரவு தர வேண்டும் என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளிடம் பாஜக கோரிக்கை விடுத்துள்ளது. ஆனால் துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிக்கு வழங்கினார் சபாநாயகராக ஓம் பிர்லாவை நியமிக்க ஆதரவு தருவோம் என காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளில் இந்திய கூட்டணி நிபந்தனை விதித்தது. இந்த நிபந்தனையை பாஜக ஏற்றுக்கொள்ளவில்லை. மேலும் சபாநாயகர் பதவிக்கு போட்டியிட பாஜக சார்பில் ஓம் பிர்லா வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்நிலையில் பாஜகவுக்கு எதிராக சபாநாயகர் தேர்தலில் இந்திய கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை நிறுத்தியுள்ளது. கேரளாவை சேர்ந்த காங்கிரஸ் எம்பியான கொட்டிக்குனில் சுரேஷ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகர் தேர்தலில் போட்டியிட்ட சுரேஷ் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். 12 மணியுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடைய இருந்த நிலையில் 11:50 மணியளவில் சுரேஷ் தனது வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். சுதந்திர இந்தியாவில் நாடாளுமன்ற வரலாற்றில் சபாநாயகர் பதவிக்கு தேர்தல் நடத்தப்படுவது இதுவே முதல் முறையாகும். சபாநாயகர் பதவிக்கு பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளன. தேர்தல் நாளை நடைபெற உள்ளது. நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகர் தேர்தல் நாளை நடைபெற உள்ள சூழலில் தன்னுடைய கட்சி எம்பிக்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் கொறடா சார்பில் அதிரடி உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டு உள்ளது. இதன்படி அக்கட்சி எம்பிக்கள் அனைவரும் நாளை காலை 11 மணி அளவில் அதை நடவடிக்கையில் தவறாமல் பங்கேற்க வேண்டும். அவை ஒத்திவைக்கப்படும் எனவும் அதில் கூறியுள்ளது. இந்த உத்தரவை காங்கிரஸ் கட்சியின் தலைமை கொறடா கே சுரேஷ் பிறப்பித்துள்ளார். அவர் எதிர்க்கட்சிகளில் இந்திய கூட்டணி சார்பில் மக்களவை சபாநாயகர் பதவிக்கான வேட்பாளராகவும் நிறுத்தப்பட்டு உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி. வணக்கம். தலைப்பு செய்திகள். காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 26 பாலஸ்தீனர்கள் உயிரிழப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். காசா முனையில் செயல்பட்டு வரும் ஹமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் ஹமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 1139 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் இஸ்ரேலில் இருந்து 251 பேர் பணைய கைதிகளாக காசா முனைக்கு ஹமாஸ் அமைப்பினர் கடத்தி சென்றனர். இதையடுத்து ஹமாஸ் ஆயுத குழு மீது இஸ்ரேல் அரசு போர் அறிவித்தது. இதுவரை ஒப்பந்த அடிப்படையில் பணைய கைதிகள் 100க்கும் மேற்பட்டோரை இஸ்ரேல் மீட்டுள்ளது. தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பினரை முழுவதுமாக அழிக்கும் நோக்கில் காசாவில் உள்ள பல்வேறு பகுதிகளின் மீது இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்த தாக்குதல்களில் இதுவரை சுமார் 37,000 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளனர்.
இந்த நிலையில் கிழக்கு காசாவில் உள்ள 2 பள்ளிக்கூடங்கள் மற்றும் ஒரு வீட்டின் மீது இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் ஹமாஸில் அரசியல் ஆணையத்தின் தலைவரான இஸ்மாயில் ஹானிஸின் சகோதரி உட்பட மொத்தம் 26 பேர் உயிரிழந்ததாகவும் மேலும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து இஸ்ரேல் பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ள அறிக்கையில், பயங்கரவாத செயல்களுக்காக ஹமாஸ் அமைப்பினர் பள்ளிக்கூடங்களை பயன்படுத்தி வந்ததாகவும் அங்கு பதுங்கியிருந்து செயல்பட்டு வந்த ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றனர். நன்றி, வணக்கம். வாய்ஸ் நல்லா இருக்கு. அதாவது ஒரே மாதிரியான வாய்ஸ் அப்படியே மேட்ச் பண்ணிட்டு போயிடணும். ஒவ்வொரு வாட்டியும் மாற்றிட்டா தான் நல்லா இல்லை உங்களுக்கு. இப்போ நல்லா இருக்குல்ல, அடுத்த செய்தி வரும்போது இதே ஃப்ளோவில் இதே டோனில் படிக்கணும். ஓகே, பேஸ் நல்லா தான் இருக்குது உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து ஃபேஸ் ப்ரெசன்டேஷன் வைஸ் தான் நான் உங்களுக்கு பார்க்கணும். ஸோ நீங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணது கூட அவசியம் இல்லை. எனக்கு வந்து வீடியோவாக எனக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப தான் நான் உங்களுக்கு வந்து அதை சரி பண்ண முடியும். ஓகே சார், நாளையிலேருந்து கேஷுவல் ஃபீல், ஃபேஸில் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஹெட் ஷேக்கிங் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்க வருது. மற்றபடி வாய்ஸ் லெவலில் படிக்கும்போது நீங்கள் வேறு லெவல். ஓகே, அதுவும் பேஸ் வாய்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா உங்களை அடிச்சுக்கவே ஆள் இல்லை. நீங்கள் விஷுவல் மட்டும் தான் இப்போ நீங்கள் பார்க்கணும். ஓகே சார், அது மட்டும் கவனம் செலுத்துங்க. இப்போ நான் ஓகே ஜெயஸ்ரீ வாங்கடா. வணக்கம். செய்திகள் வாசிப்பது ஜெயஸ்ரீ ரவி. தொடர்வது தலைப்புச் செய்திகள். சாலை விபத்தில் காதலன் உயிரிழந்ததால் காதலி தூக்கு போட்டு தற்கொலை, கோவையில் சோகம். இனி விரிவான செய்திகள். கோவையை அடுத்த பெரியநாயக்கம்பாளையம் நம்பர் 4 வீரபாண்டி பூங்கா நகரை சேர்ந்தவர் ஈஸ்வரன். இவருடைய மகள் தர்ஷினி, வயது 21. இவர் நரசிம்ம நாயக்கன் பாளையம் அருகே உள்ள தனியார் தொழிற்சாலையில் பணியாற்றி வந்தார். அதே நிறுவனத்தில் சோமனூரை அடுத்த மங்களம் பகுதியை சேர்ந்த திவாகர், 24 வயது என்பவர் வேலை பார்த்து வந்தார். இதனால் அவர்களிடையே பழக்கம் ஏற்பட்டு அது ஒரு காலகட்டத்தில் காதலாக மாறியது. இதனால் அவர்கள் அடிக்கடி செல்போனில் பேசி காதலை வளர்த்து வந்தனர். நேற்று முன்தினம் திவாகர் தனது நிறுவனத்தில் பணியை முடித்துவிட்டு சிங்காநல்லூர் பைபாஸ் ரோட்டில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டு இருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக எதிரே வந்த வாகனம் மீது மோட்டார் சைக்கிள் திடீரென்று மோதியது. இதில் படுகாயமடைந்த திவாகர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதை அறிந்த போலீசார் விரைந்து சென்று திவாகர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனை அறிந்த தர்ஷினி கதறி துடித்தார். பின்னர் அவர் நேராக மருத்துவமனைக்கு சென்று காதலன் திவாகர் உடலை பார்த்து கதறி அழுதார். அவருக்கு அங்கிருந்தவர்கள் ஆறுதல் கூறினர். இதையடுத்து பூங்கா நகரில் உள்ள தனது வீட்டிற்கு சென்ற தர்ஷினி அழுதபடியே மிகவும் கவலையுடன் இருந்து உள்ளார். பின்னர் அவர் தனது அறைக்குள் சென்று தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். சாலை விபத்தில் காதலன் உயிரிழந்ததால் காதலி தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். தீபிகா வாங்க சார். மியூட்ல போட்டிருக்கீங்க சார். தீபிகா வாங்க. வணக்கம். செய்திகள் வாசிப்பது தீபிகா. தலைப்புச் செய்திகள். மெக்காவில் வெப்ப அலைக்கு இதுவரை 1301 பேர் பலி. இனி விரிவான செய்திகள். சவுதி அரேபியாவில் உள்ள புனித நகரமான மெக்காவிற்கு உலகம் முழுவதும் இருந்து 18 லட்சத்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் ஹஜ் புனித யாத்திரை சென்றனர். மெக்காவில் இந்த ஆண்டு இதுவரை இல்லாத அளவிற்கு கடுமையான வெப்ப அலை வீசியது. இந்த வெப்ப அலைக்கு மொத்தம் 1301 பேர் உயிரிழந்துள்ளதாக சவுதி அரேபியா சுகாதாரத்துறை மந்திரி பஹத் பன் அப்துர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். அதில் அதிகபட்சமாக 660 பேர் எகிப்து நாட்டை சேர்ந்தவர்களாவார். இந்தியர்கள் 98 பேரும் இந்தோனேஷியாவை சேர்ந்த 165 பேரும் இறந்துள்ளனர். மேலும் ஜோர்டன், துனிசியா, மொராக்கோ, அமெரிக்கை நாட்டைச் சேர்ந்த ஹஜ் பயணிகளும் வெப்ப அலைக்கு இறந்துவிட்டனர். இதில் முறையான பாதுகாப்பு இல்லாமல் நீண்ட தூரம் நடந்து வந்தவர்களும் வயதானவர்களும் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் தான் அதிக பேர் ஆவர். மேலும் ஹஜ் புனித யாத்திரைக்கு பதிவு செய்யாமல் வந்து பலர் உயிரிழந்துள்ளது தெரிய வந்துள்ளது.
இத்துடன் செய்தி நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம். ஓகே சார், வணக்கம். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகள். காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் 26 பாலஸ்தீனர்கள் உயிரிழப்பு. இனி வருவது விரிவான செய்திகள். காசா முனையில் செயல்பட்டு வரும் ஹமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 1139 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் இஸ்ரேலிலிருந்து 251 பேரை பயண கைதிகளாக காசா முனைக்கு ஹமாஸ் அமைப்பினர் கடத்தி சென்றனர். இதையடுத்து ஹமாஸ் ஆயுத குழு மீது இஸ்ரேல் அரசு போர் அறிவித்தது. இதுவரை ஒப்பந்த அடிப்படையில் பயண கைதிகள் 100க்கும் மேற்பட்டோரை இஸ்ரேல் மீட்டுள்ளது. தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பினரை முழுவதுமாக அழிக்கும் நோக்கில் காசாவில் உள்ள பல்வேறு பகுதிகளின் மீது இஸ்ரேல் ராணுவம் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்த தாக்குதல்களில் இதுவரை சுமார் 37,000 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் கிழக்கு காசாவில் உள்ள 2 பள்ளிக்கூடங்கள் மற்றும் ஒரு வீட்டின் மீது இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் ஹமாஸ் அரசியல் ஆணையத்தின் தலைவரான இஸ்மாயில் ஹானியாவின் சகோதரி உட்பட மொத்தம் 26 பேர் உயிரிழந்ததாகவும் மேலும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இஸ்ரேல் பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ள அறிக்கையில், பயங்கரவாத செயல்களுக்காக ஹமாஸ் அமைப்பினர் பள்ளிக்கூடங்களை பயன்படுத்தி வந்ததாகவும் அங்கு பதுங்கியிருந்து செயல்பட்டு வந்த ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். வணக்கம். தலைப்பு செய்திகள். சர்வதேச T20 போட்டிகளில் அதிக முறை 4 விக்கெட். ரஷீத் கான் புதிய சாதனை. தொடர்வது விரிவான செய்திகள். T20 உலகக்கோப்பை தொடரில் இன்று நடந்த சூப்பர் 8 சுற்றின் கடைசி லீக் ஆட்டத்தில் வங்காளதேசத்தை ஆப்கானிஸ்தான் அணி வீழ்த்தியது. அத்துடன் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியது. அரையிறுதியில் ஆப்கானிஸ்தான் தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இன்று நடைபெற்ற வங்காளதேசத்திற்கு எதிரான ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் சார்பில் ரஷீத் கான் மற்றும் நவீன் உல்-ஹக் ஆகியோர் தலா 4 விக்கெட் வீழ்த்தினர். ரஷீத் கான் 4 ஓவரில் 23 ரன்கள் கொடுத்து 4 விக்கெட் வீழ்த்தினார். இந்த நிலையில் சர்வதேச T20 போட்டிகளில் அதிக முறை 4 விக்கெட் வீழ்த்தியவர் என்ற சாதனையை ரஷீத் கான் நிகழ்த்தியுள்ளார். சர்வதேச T20 போட்டிகளில் ரஷீத் கான் இதுவரை 9 முறை 4 விக்கெட் வீழ்த்தியுள்ளார். இந்த பட்டியலில் வங்காளதேசத்தின் சகிப் அல்கசன் 2வது இடத்திலும் உகண்டா வீரர் ஹென்ரிக் ஜெயாண்டோ 3வது இடத்திலும் உள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றனர். நன்றி, வணக்கம். ஜெயஸ்ரீ வாங்கடா. தொடர்வது தலைப்புச் செய்திகள். பக்கிங்ஹாம் கால்வாயை ஒட்டி 6 புதிய பூங்காக்கள் அமைக்க நிதி ஒதுக்கீடு. சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் அனுமதி. இனி விரிவான செய்திகள். சென்னை பக்கிங்ஹாம் கால்வாயை ஒட்டியுள்ள 6 இடங்களில் புதிய பூங்காக்கள் அமைப்பது தொடர்பான விரிவான மதிப்பீட்டு அறிக்கையின்படி ரூபாய் 4.50 கோடி நிதி ஒதுக்கீடு செய்ய சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் அனுமதி அளிக்கப்பட்டது. இதன்படி நாவலர் நகர், வாலாஜா சாலை, பாலாண்டியம்மன் கோவில் தெரு, சிங்காரவேலர் பாலம், பக்கிங்ஹாம் கால்வாய் தெரு, மயிலாப்பூர் கெனால் பேங்க் ரோடு ஆகிய இடங்களில் 6 இடங்களில் புதிய பூங்காக்கள் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள தொடக்க பள்ளிகளிலும் நடுநிலை பள்ளிகளிலும் LKG மற்றும் UKG வகுப்புகளை தொடங்குவதற்கு மாமன்ற கூட்டத்தில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 211 மழலையர் பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் சென்னை மாநகராட்சி விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள 127 தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் மழலையர் வகுப்புகளை தொடங்க முடிவு செய்யப்பட்டு மாமன்ற கூட்டத்தில் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். ஜெயஸ்ரீ, உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் லெவல் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குதுடா. அப்புறம் வாய்ஸ் லெவல் கொஞ்சம் மாற்றணும். ஸோ உங்களுக்கு கரெக்டாக என்னால் கன்வே பண்ணிட முடியல. நாமளும் நிறைய நாள் படிச்சுட்ருக்கோம். நான் என்ன பண்ணுறேன், என்னைக்காவது சென்னை வர மாதிரி தான் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன்னா. ஓகே சார். ஸோ நீங்கள் அவைலபிளாக இருந்தால் மட்டும் சொல்லுங்கள். சின்ன ஏன்னா இப்போது நம்ம நேராக சொல்லி கொடுக்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த இது புரியும் எப்படி என்னன்னு. ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா நான் வேணா உங்களுக்கு லைவ் கிளாஸ் தனியாக போட்டு எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன்.
ஓகே சார். ப்ரெசன்டேஷன் லெவல் மட்டும் வர மாட்டேங்குது. நீங்கள் இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்த யூடியூப் லிங்க் பார்த்தேன், அப்புறம் இப்பயும் சரி கொஞ்சம் இடிக்குது. ஓகே ஓகே சார். ஸோ அது மட்டும் சரி பண்ணணும். அது உங்களுக்கு கரெக்டாக ஒன்று உங்களை தனியாக கிளாஸ் எடுத்து பண்ணணும், வேறு வழி இல்லை. இல்லை நான் எப்பயாவது சென்னை வரும்போது கரெக்டாக உங்களுக்கு ரூட் பிடிச்சு கொடுக்கணும். அது ஒன்றும் இல்லை, அந்த புரிதல் இருக்காது. அதுவா இதுவான்னு ஒரு டவுட்டோடு இருப்போம் இல்லையா? ஸோ அது சின்ன பாயிண்ட் தான், அது சிங்க் ஆகாது நமக்கு கரெக்டாக. ஸ்டார்டிங் ட்ரபிள் சரியாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சிக்க முடியும். ஓகே சார். சரி ஓகே. அது ஏன்னா அடுத்த ஆடிஷனுக்குள்ளே நம்ம ஏதாவது சரி பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகே சார். ஓகே ரைட். சரி மீண்டும் தீபிகா நீங்கள் தாண்டா. தொடர்வது தலைப்பு செய்திகள். இங்கிலாந்து சிறையிலிருந்து ஜூலியன் ஆஞ்சே விடுதலை. தொடர்வது விரிவான செய்திகள். விக்கிலீக்ஸ் நிறுவன தலைவர் ஜூலியன் ஆஞ்சே, இவர் ஆப்கானிஸ்தான், ஈராக் போன்ற நாடுகளில் அமெரிக்கா நடத்திய போர் ஊழல்கள், மனித உரிமை மீறல்கள், ரகசிய ஆவணங்களை ஹேக் செய்து விக்கிலீக்ஸ் இணையதளத்தில் வெளியிட்டார். இந்த சம்பவம் உலக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து ஜூலியன் ஆஞ்சேவை தேடப்படும் குற்றவாளியாக அமெரிக்கா அறிவித்தது. இந்த விவகாரத்தில் அமெரிக்கா கொடுத்த நெருக்கடிகளின் காரணமாக இங்கிலாந்தில் உள்ள ஈகுவாடா தூதரகத்தில் தஞ்சமடைந்த ஆஞ்சே கடந்த 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் லண்டனில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டார். உளவு குற்றச்சாட்டை எதிர்கொண்டுள்ள ஜூலியன் ஆஞ்சேவை அமெரிக்காவிற்கு கொண்டு வரும் சட்ட நடவடிக்கைகளை அந்நாடு தொடங்கியது. இதையடுத்து ஜூலியன் ஆஞ்சேவை அமெரிக்காவிற்கு நாடு கடத்தும்படி இங்கிலாந்து அரசு 2022 ஆண்டு ஜூன் மாதம் உத்தரவிட்டது. அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்படுவதை எதிர்த்து ஆஞ்சே இங்கிலாந்து கோர்ட்டில் முறையீடு செய்தார். இந்த வழக்கு விசாரணை இங்கிலாந்து கோர்ட்டில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இங்கிலாந்து சிறையிலிருந்து ஜூலியன் ஆஞ்சே இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்க ராணுவ ரகசிய ஆவணங்களை விக்கிலீக்ஸ் வெளியிட்ட குற்றத்தை ஒப்புக்கொள்வதற்காக ஜூலியன் ஆஞ்சே தெரிவித்தார். இந்த வழக்கு தொடர்பாக அமெரிக்காவில் ஆஜராகவும் ஒப்புக்கொண்டார். அமெரிக்காவின் மெரினா தீவில் உள்ள கோர்ட்டில் ஆஜராக உள்ளார். இங்கிலாந்து சிறையில் இருந்தே ஆஞ்சே அமெரிக்காவின் நீதித்துறை ஒப்பந்தம் செய்து கொண்டார். ஒப்பந்தத்தின்படி அமெரிக்க ராணுவ ரகசியங்களை வெளியிட்ட குற்றத்தை ஆஞ்சே ஒப்புக்கொண்டு கோர்ட்டில் ஆஜராக வேண்டும். இந்த குற்றத்திற்கு 62 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும். ஆனால் ஆஞ்சே ஏற்கனவே 1091 நாட்கள் இங்கிலாந்து சிறையில் இருந்துள்ளார். இதனால் ராணுவ ரகசியங்களை வெளியிட்ட குற்றத்தை ஒப்புக்கொண்டதாலும் அதற்கான தண்டனையை ஏற்கனவே இங்கிலாந்து சிறையில் அனுபவித்ததால் விடுதலை செய்ய வேண்டும் என அமெரிக்க நீதித்துறையிடம் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அந்த ஒப்பந்தத்திற்கு அமெரிக்க நீதித்துறை சம்மதம் தெரிவித்ததை அடுத்து இங்கிலாந்து சிறையிலிருந்து ஆஞ்சே இன்று விடுதலை செய்யப்பட்டார். இதையடுத்து இங்கிலாந்திலிருந்து ஆஞ்சே விமானம் மூலம் அமெரிக்காவிற்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாளை அமெரிக்காவின் மெரினா தீவில் உள்ள கோர்ட்டில் ஆஜராக உள்ளார். அமெரிக்க ராணுவம் குறித்த ரகசிய ஆவணங்களை வெளியிட்ட குற்றத்தை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். பின்னர் ஏற்கனவே இங்கிலாந்து சிறை தண்டனை அனுபவித்ததை அடுத்து ஒப்பந்தப்படி அவரை அமெரிக்க கோர்ட் வழக்கிலிருந்து விடுதலை செய்ய உள்ளது. இதனைத் தொடர்ந்து ஜூலியன் ஆஞ்சே தனது சொந்த ஊரான ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்தி நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம். அதே மாதிரி நீங்கள் குணா, நீங்கள் க்ளீனாக வந்து கட்டிங் எல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புங்க. ஓகே. ஜெயஸ்ரீ எல்லாருமே சார் வாய்ஸ் கேட்கலைங்க சார். வாய்ஸ் கேட்கலையா? ஆமாம் சார், எனக்கு டவர் இஷ்யூ சார். சரி, ஃபோட்டோ அனுப்பணும். ரீசன்ட் ஃபோட்டோ எனக்கு நல்லா கட்டிங் எல்லாம் பண்ணிட்டு எனக்கு அனுப்புங்க. ஓகே சார். எல்லாருக்கும் தான், தீபிகா, ராஜேஷ், ஜெயஸ்ரீ எல்லாருமே வந்து ரீசெண்டாக இருக்கிற ஃபோட்டோ எனக்கு அனுப்புங்க. பர்சனல் டெவலப்மெண்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த துறைக்கு போகணும்னா, செலெக்ஷன் ஆகணும்னா என்ன பண்ணணும்னு நான் கரெக்டாக சொல்லுவேன். அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ இருந்த ஸ்டார்டிங் லெவலுங்க நம்ம பிடிச்சிக்கலாம். கரெக்டாக நம்ம கிளாஸஸ் முடிக்கும் போதுக்குள்ளே நம்ம அது ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம போயிட்டு நம்ம ஐ மீன் எனக்கு முடி அழகுபடுத்துறது வந்து நம்ம கவனம் செலுத்தணும். இது வந்து ஒரு நடிகைக்கு இது ஆடிஷன் எடுத்து அப்படி பண்ணாங்க, அந்த லெவலெல்லாம் யோசிக்குவாங்க சில சேனலில். ஓகே. ஸோ அதனால் நம்ம எப்பவுமே நம்ம அந்த வேலைக்கு தகுதியானவங்களாக இருந்தால் தான் எடுத்துப்பாங்க இல்லையா? ஸோ தகுதியும் நம்ம வளர்த்துக்கணும். இந்த ப்ரெசன்டேஷன் வைஸ் தவிர்த்து
இன்னும் நியூஸ் சென்ஸ் இருக்குது, ஜென்ரல் கரண்ட் அண்ட் பொலிட்டிக்கல் சென்ஸ் எல்லாம் வந்து நம்ம வளர்த்துக்கணும். அது இல்லாமல் பர்சனல் டெவலப்மெண்ட்டில் இதெல்லாம் இருக்கும். காஸ்டியூம் வைஸ், ஸ்ட்ரக்சர் வைஸ், ஃபேஸ் வேல்யூ அண்ட் ஹேர் ஸ்டைல் வைஸ் எல்லாம் நிறைய பார்ப்பாங்க. ஓகே, ஸோ அங்கே இருக்காங்க, பியூட்டிஷியன் இருக்காங்க, ஹேர் ஸ்டைலிஸ்ட் இருக்காங்க. பட் அவங்களுக்கு ஐ மீன் பண்ணிட முடியும் அப்படின்ற லெவலில் நம்ம இருக்கணும். ஓகே, ஸோ ரீசன்ட் ஃபோட்டோவாக இருக்கணும், செல்ஃபியாக இருக்க வேணாம், தயவு செஞ்சு ஃபில்டர் போட வேண்டாம். எனக்கு நார்மலான ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் எனக்கு அனுப்புங்க, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். மற்றபடி வந்து அவங்க 2 பேரும் ஸ்டார்டிங் லெவலில் இருக்காங்க, நோ ப்ராப்ளம். ஜெயஸ்வரிக்கு மட்டும் மாடலேஷன் ப்ரெசன்டேஷன் லெவல் வர மாட்டாங்க. குணா நீங்கள் வந்து முடி அந்த தோப்பா முடி மாதிரி வெட்டுறதை விட்டுட்டு என்ன மாதிரி இது வந்து ஸ்கொயர் கட்டிங்னு சொல்லுவாங்க. ஸ்கொயர் கட்டிங் சொல்லணுமா சார்? மீடியம் மிட் லெவல் ஸ்கொயர் கட்டிங்னு சொன்னீங்கன்னா நம்ம முகத்தை ஸ்கேட் மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி விடுவாங்க. அது கோட் ஷூட் எல்லாம் போடும்போது கொஞ்சம் என்ன சொல்கிறது, நல்லா இருக்கும். ஓகே சார். ஓகே ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் காலேஜில் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு கோடு விடுறது, ஃபுல்லாக எடுக்கிறது அப்படிலாம் இருக்க வேண்டாம். அதுக்குன்ட்டு வேந்தரில் அப்போ இவர் ரஞ்சித் விட்டுருக்காரு அப்படின்னாலும் அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். வேந்தர் ஆக்சுவலி இப்போ யூடியூப்பில் தான் போயிட்டுருக்கு, சேட்டலைட் கிடையாது. ஸோ இதான் ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லா சேனலும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே சார். ஓகே, இப்போ அடுத்ததான் ராஜேஷ் நீங்கள் படிக்கணும்டா. வணக்கம். தொடர்வது தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் அனுமதியின்றி பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட முயல்வது ஏற்புடையதல்ல, எடப்பாடி பழனிசாமி. இனி வருவது விரிவான செய்திகள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாலாற்றின் குறுக்கே புதிய தடுப்பணைகள் கட்டப்படும் என்று ஆந்திர முதல் மந்திரி சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளதாக செய்திகள் வந்துள்ளன. ஆந்திர மாநிலத்தின் 33 கிலோமீட்டர்கள் செல்லும் பாலாறு 222 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் பாய்ந்து பின் கடலில் கலக்கிறது. தமிழ்நாட்டின் வட மாவட்டங்கள் பெரிதும் நம்பக்கூடிய நீர் ஆதாரமான பாலாற்றின் குறுக்கே தமிழ்நாட்டின் அனுமதியின்றி தடுப்பணை கட்ட முயல்வது ஏற்புடையதல்ல. முல்லை பெரியாறு, காவிரி, மேகதாது, பாலாறு என தொடர்ச்சியாக அண்டை மாநிலங்களிடம் இருந்து தமிழ்நாட்டின் உரிமைகளை மௌனியாக இருந்து தாரை பார்க்கும் திமுக அரசின் முதலமைச்சருக்கு எனது கடும் கண்டனம் எனவும் பாலாற்றின் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு மதிப்பளித்து தடுப்பணை கட்டும் முயற்சியை கைவிடுமாறு ஆந்திர முதல் மந்திரி சந்திரபாபு நாயுடுவை வலியுறுத்துகிறேன். எப்போதும் போலவே கண்டும் காணாததற் போல் இருந்து மாநில உரிமைகளை தாரை வார்க்காமல் பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படுவதை தடுக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை வலியுறுத்துகிறேன். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். வணக்கம். தலைப்பு செய்திகள். மாஸ்டர் பட நடிகருக்கு ஜோடியாகும் அதிதி சங்கர். தொடர்பது விரிவான செய்திகள். இயக்குனர் சங்கரின் மகள் அதிதி. இவர் கார்த்திக் ஜோடியாக விருமன் படத்தில் நடித்து சினிமாவில் அறிமுகமானார். அதைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான மாவீரன் படத்திலும் நடித்தார். தற்போது அதர்வா கதாநாயகனாக நடிக்கும் புதிய படத்தில் அதிதி சங்கர் நடித்து வருகிறார். இந்த நிலையில் அதிதி சங்கரின் அடுத்த படம் குறித்த தகவல் வெளியாகி உள்ளது. அதன்படி கைதி, மாஸ்டர், விக்ரம் உள்ளிட்ட படங்களில் நடித்து பிரபலமான நடிகர் அர்ஜுன் தாஸுக்கு ஜோடியாக அதிதி சங்கர் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இப்படத்தை குட் நைட் மற்றும் லவ்வர் படங்களை தயாரித்த $1 மில்லியன் நிறுவனம் தயாரிக்க உள்ளதாகவும் தெரிய வருகிறது. விரைவில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றனர். நன்றி, வணக்கம். தொடர்வது தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் அனுமதியின்றி பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட முயல்வது ஏற்புடையதல்ல, எடப்பாடி பழனிசாமி கருத்து. இனி விரிவான செய்திகள். பாலாற்றின் குறுக்கே புதிய தடுப்பணைகள் கட்டப்படும் என்று ஆந்திர முதல் மந்திரி சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளதாக செய்திகள் வந்துள்ளன. ஆந்திர மாநிலத்தில் 33 கிலோமீட்டர்கள் செல்லும் பாலாறு 222 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் பாய்ந்து பின் கடலில் கலக்கிறது. தமிழ்நாட்டின் வட மாவட்டங்கள் பெரிதும் நம்பக்கூடிய நீர் ஆதாரமான பாலாற்றின் குறுக்கே தமிழ்நாட்டின் அனுமதியின்றி தடுப்பணை கட்ட முயல்வது ஏற்புடையதல்ல. முல்லை பெரியாறு, காவிரி, மேகதாது, பாலாறு என தொடர்ச்சியாக அண்டை மாநிலங்களிடம் தமிழ்நாட்டின் உரிமைகளை மௌனியாக இருந்து
தாரை பார்க்கும் திமுக அரசின் முதலமைச்சருக்கு எனது கடும் கண்டனம். பாலாற்றின் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு மதிப்பளித்து தடுப்பணை கட்டும் முயற்சியை கைவிடுமாறு ஆந்திர முதல் மந்திரி சந்திரபாபு நாயுடுவை வலியுறுத்துகிறேன். எப்போதும் போலவே கண்டும் காணாதற் போல் இருந்து மாநில உரிமைகளை தாரை பார்க்காமல் பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதை தடுக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வலியுறுத்துகிறேன் என்று இவ்வாறு கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். குணா, நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் முடி வளர்த்துட்டு ஈவன் பண்ணணும். ஓகே, ஃபோட்டோவில் பார்த்தேன். ஓகே, ஸ்டைலு ஃபுல்லாக அதுதான் கேரளா பசங்க, இந்த காலத்தில் கேரளா பசங்க வச்சுருக்க ஸ்டைலை நீங்கள் வச்சுருக்கோம். அது கூட இங்கெல்லாம் ஒன்று இருக்காரு, எவ்வளோ இங்கே வச்சுருப்பாங்க, அப்படிதான் வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லை, ஒரு 1 or 2 months அப்படியே விட்டுரு. எல்லாம் வளர்ந்த பிறகு ஈவனாக வெட்ட சொல்லுங்க, ஸ்கொயர் கட்டிங் மாதிரி சொல்லுங்க, கரெக்டாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் கரெக்டாக மிட் லெவலில் ட்ரிம் பண்ணிவிட்டு கரெக்டாக போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீ அந்த ஒரு நியூஸ் படித்தோம் தெரியுமா, அந்த சாமி நியூஸ் ஒன்று, அதில் மட்டும்தான் நீ ஐ மீன் அந்த இந்த என்ன சொல்கிறது, முகபாவனைகள்லாம் அந்த கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி, ப்ரெசன்டேஷன் வைஸும் சரி, பேஸ் வைஸும் சரி நல்லா இருக்குது. அந்த நியூஸ் தான் யாருக்காவது சென்ட் பண்ணுன்னா நீ அப்ளை பண்ணுறன்னா அந்த நியூஸ் அனுப்பு, நல்லா இருக்குது. ஓகே சார். ஏன்னா போகும்போது இந்த மாதிரி ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் இதெல்லாம் பண்ணிட்டு போ கரெக்டாக. ஓகே ஓகே. ஸோ முடி வளர்க்கணும் கண்டிப்பாக, நீ முடி வளர்த்து ஈவன் பண்ணி தான் வெட்டி ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகே சார். ஓகே. ஓகே, இன்னும் ஒரு ரவுண்ட் படிச்சிடலாம், டைம் இருக்குது. தீபிகா வாங்கடா. தொடர்வது தலைப்பு செய்திகள். பாரஞ்சித் தயாரிக்கும் புதிய திரைப்படம் பாட்டில் ராதா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியீடு. விரிவான செய்திகள். அட்டகத்தி, மெட்ராஸ் திரைப்படங்கள் மூலம் கவனம் ஈர்த்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து கபாலி, காலா ஆகிய திரைப்படங்களை இயக்கிய தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனராக உயர்ந்தவர் பாரஞ்சித். தற்பொழுது அவர் நடிகர் விக்ரம் நடிப்பில் தங்களான் படத்தை இயக்கியுள்ளார். கோலார் தங்க சுரங்கத்தில் தமிழர்கள் பட்ட துயரத்தை அடிப்படையாக கொண்ட இந்த திரைப்படம் உருவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இயக்குனராக மட்டுமின்றி நீளம் புரொடக்ஷன்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி சமூக அக்கறை கொண்ட திரைப்படங்களையும் பாரஞ்சித் தயாரித்து வருகிறார். இதுவரை நீளம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் பரியேறும் பெருமாள், 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டு, ரைடர், ப்ளூ ஸ்டார், ஜே பேபி உள்ளிட்ட திரைப்படங்களை அவர் தயாரித்துள்ளார். இந்த நிலையில் பாரஞ்சித் தயாரிப்பில் உருவாகும் புதிய படத்தின் டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தற்பொழுது வெளியாகியுள்ளது. தினகரன் சிவலிங்கம் இயக்கும் இந்த படத்திற்கு பாட்டில் ராதா என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த படத்தில் குரு சோமசுந்தரம், சஞ்சனா நடராஜன், ஜான் விஜய் உள்ளிட்ட பலர் நடிக்கின்றனர். இந்த படத்திற்கு ஷான் ரோல்டன் இசையமைக்கிறார். இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தற்பொழுது இணையதளத்தில் வைரல் ஆகி வருகிறது. இத்துடன் செய்தி நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம். சார் கேட்கவே இல்லை சார், என்ன சொல்றீங்க? மியூட் எடுங்க சார். நான் இங்க மைக் ஆஃப் பண்ணிட்டேன். படிக்கலாம்டா ராஜேஷ், நீங்க தான். ஓகே சார். வணக்கம். தொடர்வது தலைப்புச் செய்திகள். தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், வெளியுறவுத்துறை மந்திரிக்கு மு க ஸ்டாலின் கடிதம். இனி வருவது விரிவான செய்திகள். இலங்கை கடற்படையினரால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுத்திடவும், தற்போது இலங்கை வசமுள்ள 47 மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவித்திட கூட்டுப்பணிக்குழு கூட்டத்தை உடனடியாக நடத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அக்கடிதத்தில் 25ஆம் தேதி விசைப்படகில் மீன்பிடிக்க சென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த 10 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த ஆண்டில் மட்டும் இலங்கை கடற்படையினரால் இதுவரை 203 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 27 படகுகள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையினரால் இந்திய மீனவர்கள் இதுபோன்று அடிக்கடி கைது செய்யப்படுவது தமிழ்நாட்டின் மீனவ சமுதாயத்தினரிடையே ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது.
எனவே இந்த விஷயத்தில் மத்திய வெளியுறவுத்துறை மந்திரி உடனடியாக தலையிட்டு தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் தொடர்ந்து இதுபோன்று கைது செய்யப்படுவதை தடுக்கவும், தற்போது இலங்கை வசமுள்ள 47 மீனவர்களையும் 166 மீன்பிடி படகுகளையும் விடுவித்திடவும் கூட்டுப்பணிக்குழு கூட்டத்தை கூட்டுவதற்கு தேவையான நடவடிக்கையை விரைந்து எடுத்திடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். வணக்கம். தலைப்பு செய்திகள். பராமரிப்பு பணி ஈசா யோகா மைதானத்தில் நாளை மறுநாள் தரிசனம் ரத்து. தொடர்வது விரிவான செய்திகள். கோவை வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் உள்ள ஈசா யோகா மைதானத்திற்கு இந்தியா மட்டுமின்றி உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் வருகை தருகின்றனர். குறிப்பாக தியானலிங்கம், லிங்க பைரவி மற்றும் ஆதியோகியை தரிசிப்பதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் வருகை தருகின்றனர். இந்த நிலையில் நாளை மறுநாள் பக்தர்களின் தரிசனத்திற்கு அனுமதி இல்லை என ஈசா யோகா மையம் கூறியுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஈசாவில் உள்ள தியானலிங்கம் மற்றும் ஆதியோகி வளாகங்களில் பல்வேறு பராமரிப்பு பணிகள் நடைபெறுவது வழக்கம். அதன் அடிப்படையில் நாளை மறுநாள் ஜூலை 27ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் தியானலிங்கம் மற்றும் ஆதியோகி வளாகங்கள் பராமரிப்பு பணிக்காக மூடப்பட்டிருக்கும். இதனால் அன்றைய தினம் பக்தர்கள் ஈசாவிற்கு வருகை தருவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் ஜூலை 28ஆம் தேதி முதல் பக்தர்கள் வழக்கம் போல் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். இவ்வாறு ஈசா சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றனர். நன்றி, வணக்கம். சார் படிக்கட்டுமா சார்? படிக்கலாம்டா, சொல்லிட்டு படிக்கலாம். தொடர்வது தலைப்புச் செய்திகள். தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை மந்திரிக்கு மு.க. ஸ்டாலின் கடிதம். இனி விரிவான செய்திகள். இலங்கை கடற்படையினரால் தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுத்திடவும், தற்போது இலங்கை வசமுள்ள 47 மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவித்திட கூட்டுப்பணிக்குழு திட்டத்தை உடனடியாக நடத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அக்கடிதத்தில் 25ஆம் தேதி விசைப்படகில் மீன்பிடிக்க சென்ற தமிழ்நாட்டை சேர்ந்த 10 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த ஆண்டில் மட்டும் இலங்கை கடற்படையினரால் கொஞ்சம் பிரேக் ஆகுது சார். என்னடா இது அப்ளிகேஷன் ப்ராப்ளமா? இல்ல சார், எனக்கு தான் சார் வாங்குதா? ஆமா சார். போதும், நிறுத்திப்போம். ஒரு நற்செய்தி சொல்லாம போயிட்டேன். குணாவுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது தருண் கண்டென்ட் ரைட்டரா ஜாயின் பண்ணியிருக்காருன்னு சொன்னேன். குணா எந்த சேனலுங்க சார்? இதுல தெலுங்குல ஹிட் டிவின்னு ஒரு ஃபேமஸ். நம்ம இங்கே எப்படி டிஜிட்டல் மீடியாவில் பிஹைண்ட் நோட் அண்ட் கலர் எல்லாம் நல்ல பெரிய சேனலும், அது மாதிரி தெலுங்குல ஹிட் டிவின்னு ஒன்று வந்து டிஜிட்டல் மீடியாவில் ஓரளவுக்கு பெரிய ஃபேமஸான ஒரு நிறுவனம். அவங்க எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போதைக்கு வந்து அப்ளிகேஷன், வெப் கண்டென்ட் அண்ட் விஷுவலாக வரல, இதில் வந்திருக்காங்க. அதில் ஒரு ஷார்ட் நியூஸ் கொடுக்குற ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணியிருக்காங்க, ஹிட் டிவின்னு சொல்லிட்டு. அதில் ஹைதராபாத்தில் ஆக்சுவலி அங்கே வந்து தருண் வந்து கண்டென்ட் ரைட்டராக ஜாயின் பண்ணியிருக்காப்புல. 20,000 சம்பளம் சார். அந்த சேனல் சென்னையில் இருக்குங்களா சார்? இல்லை, சென்னையில் இல்லை, அவங்க ஹைதராபாத்தில் வச்சே பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ், மலையாளம், கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ், இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லையும் விஷுவல் மீடியாவாக கொண்டு வந்திருக்கிறது. தெலுங்குல கொண்டு வந்திருக்காங்க, டிஜிட்டல் மீடியாவில் ஆக்சுவலி பிகைன் வித். இப்போது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போதைக்கு அப்ளிகேஷன் ஷார்ட் நியூஸ் கொடுக்குறதும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, வெப் கண்டென்ட் மாதிரி. ஃபியூச்சரில் விஷுவல் மீடியாவாக டிஜிட்டல்லேயே விஷுவல் மீடியாவாக கொண்டு வர போகிறாங்களா. ஸோ ப்ரெஷர்ஸ்க்கு 20 ரூபா கொடுத்து கண்டென்ட் ரைட்டராக வச்சுக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அது என்ன ஸ்னாப் கணக்கில் நம்ம தருணோட பேரோட ஆத்தர் இருக்கும். அவர் அந்த அப்ளிகேஷனில் இன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ போஸ்ட் பண்ணியிருக்காங்க நியூஸு. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 40-50 நியூஸ் அவர் போஸ்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இதுலேயே நம்ம தமிழ் இதில் வந்து ஆனால்
அப்ளிகேஷன் அவ்வளோ செக்யூர் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸ்னாப் எடுத்தால் பிளாக்காக வருது, விளங்கிடும். சரி, நான் சொல்கிறேன். ஹிட் டிவின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் அந்த இது அனுப்புகிறேன். ஓகே சார். அதில் வந்து அந்த நியூஸ் இப்போது இன்ஷாட்லாம் நியூஸ் பார்த்துருக்கீங்களா? ஸ்வைப் பண்ணி நியூஸ் படிக்கலாம். இம்பார்ட்டன்ட் அந்த பிரேக்கிங் நியூஸ் மட்டும் போடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் அதில் இவன் கண்டென்ட் ரைட்டராக இருக்கான். அதில் ஆத்தர் நேமில் வந்து தருண் பேர் போட்டிருக்காங்க. தருண் அந்த இப்போ கூட கடைசியாக இப்போ போட்டிருக்கான் 8:45 PM. ஆமாம், இப்போ போட்டிருக்கான் அந்த நியூஸு. கார் விபத்தில் காவலர் உயிரிழப்பு, விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்து வெண்ணாம்பட்டை நம்ம. அப்புறம் தென்கொரியாவில் பயங்கர தீ விபத்து அதில் போட்டிருக்கான். அடுத்தது இல்லை தொடர்ச்சியாகவே போட்டிருக்கான். முன்னாள் அமைச்சராக அமைச்சரை தேடும் CBCID. அடுத்தது அவனும் அவனை போட்டிருக்கான். விக்கிரவாண்டி தேர்தல் ஆணையம் முக்கிய அறிவிப்பு, எச்சில் நிலை உத்தரவுக்கு எதிராக வழக்கு, ஆளுநரின் பகிரங்க குற்றச்சாட்டு, ஈசா யோகா மையத்துக்கு செல்ல வேண்டாம். இன்னும் தொடர்ச்சியாக தான் போட்டிருக்காங்க. இடையில் 2-3 பேர் இருப்பாங்க. முகமது அப்படின்னு அதான் ஷெர்லின்னு ஒரு பொண்ணு போட்டிருக்காங்க. ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணுறாங்க போல். இந்த ஆயுஷ்மான் ஜென்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க, ஒரு பொண்ணு சேர்த்துருக்காங்க போல். சொகுசுகார் விபத்து வழக்கு, தருண், ஷெர்லின், ஓகே. அப்புறம் முகமது அப்படின்னு ஒரு 3 பேர் ஒர்க் பண்ணுறாங்க தமிழ் டிபார்ட்மெண்ட்டில். ஓகே. ஸோ கண்டென்ட் ரைட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஜாயின் பண்ணியிருக்காப்புல. சொல்லியிருக்காங்க. ஓகே. மற்றபடி கிளாஸ் ஓவர். சார் யூடியூப் சேனல் மாறிங்களா சார்? புரியல. யூடியூப் சேனல் மாறிங்களா? ஆமாம், அதான் இப்போ பிஹைண்ட் டாட்டா யூடியூப் தானே. ஓகே. அதை போய் என்ன சொல்லுவீங்க? அது டிஜிட்டல் மீடியா தான், பட் பெரிய லெவலில் இருக்காங்க. அதே மாதிரி தான் அவனுங்களும். தெலுங்குல ஹிட் டிவின்ட்டு அவனுங்களும் நிறைய பிஹைண்ட் டாட்டா மாதிரி சிலபரத்தை கொண்டு வந்து இன்டர்வியூ பண்ணுறது செட்டப்லாம் நல்லா ஒரு வேறு லெவலில் வச்சுருக்கானுங்க. ஒரு ஐடி நிறுவனத்தை தாண்டி இருக்கான் லக்ஸுரி அந்த ஆஃபீஸ்க்குள்ள. எம்டிக்கு என்ன சேரோ அதே தான் எல்லாருக்கும் சேர். கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டான். ஓகே. ஆனால் பட் அந்த 8 hour வந்து டைமே இருக்காது. லஞ்ச் சாப்பிட்ட உடனே உட்காந்து வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கணும். ஓகே. ஸோ என்னமோ ஏதோ நான் பிடிச்ச துறையில் வேலை பார்த்தா நமக்கு அந்த விஷயம் தெரியாதுல்ல. ஓகே, குட், நோ ப்ராப்ளம். ரைட், ஷேர் பண்ணி வைங்க சார். நான் உங்களுக்கு அப்ளிகேஷன் சும்மா ஹிட் டிவின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அந்த ப்ளே ஸ்டோரில் வருது. நான் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் சார் நேபாள் தான் வருதுங்க சார். ஹிட் டிவின்னு போட்டால் ஹிட் டிவின்னு. ஆமாம், ஒரு ரெட் கலர் லோகோவில் வரும். ஆக்சுவலி இதில் நான் வேணா என் மொபைலில் அப்ளிகேஷன்ஸ் நான் பண்ணிக்கிறேன். அந்த லோகோ வரதை பார்த்து இறக்குவாங்க. சும்மா ஜஸ்ட் வெரிஃபிகேஷன். நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு தெரியணும்ல. என்ன அதிசயம் என்னென்ன கதை விட்றான் பார் சார், அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே. நீங்கள் எல்லோரும் எனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபோட்டோ மட்டும் எனக்கு அனுப்புங்க. ரைட், நான் உங்களுக்கு இப்போ இருந்தே உங்களை வந்து பர்சனல் டெவலப் பண்ணி உங்களுக்கு என்னென்ன பண்ணணும் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரெடி ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைம் எடுக்கும், பட் பக்காவாக மோல்ட் பண்ணி அனுப்புவேன். கரெக்டாக போனால் நீங்கள் ப்ளேஸ்மெண்ட் ஆகிடலாம். ரைட், ஓகே. இப்போ அனுப்பியிருக்க பாரு அந்த மேலே அந்த ஹிட் டிவின்னு இருப்பார் அந்த லோகோ. ஓகே, அந்த ஐக்கான் இருக்குல்ல பார்த்துருக்கேன். ரைட், ஓகே. எல்லாருக்கும் குட் நைட். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே சார். அந்த இதில் தான் சார் இருக்கேன். புரியல. ஓகே சார், அதான் பார்த்துட்டு இருக்கேன் சார். சரி, ஓகே. ஓகே, உள்ள வந்துட்டேன். ஜெயஸ்ரீ, நான் சொன்னதுன்னா உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக கிளாஸ் எடுக்க பார்க்குறேன். ஐ மீன் நான் லைவில் நானே உங்களுக்கு படித்து காட்டினா தான் உங்களுக்கு ஒரு வேளை கன்வே ஆகலாம். ரைட், அந்த மாதிரி ஏதாவது டைம் இருந்தால் நான் எடுத்து உங்களுக்கு பகலில் ஏதாவது டைம் இருக்காடா? இருக்கும் சார். நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அந்த டைமில் நான் ஃப்ரீ பண்ணிப்பேன் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சரி, ஓகே. ப்ரெசன்டேஷன் லெவல் மட்டும் வரல. ஓகே, அந்த ஏற்ற இருக்கவங்களோட படிக்கிற விஷயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் வரமாட்டேங்குது. வாய்ஸ் லெவல் கொஞ்சம் மாற்றணும். தட்ஸ் ஆல். ஓகே. மற்றபடி ராஜேஷ் தீபிகாலாம் வந்து இப்போ வந்துருக்காங்க. அவங்களுக்கு இனிமேல் தான் 1 by 1 கிளாஸஸ் போகணும். ஸோ அவங்களுக்கு நோ ஃபீட்பேக். ரைட், எஸ் சார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நாளை இரவு எல்லாரும் போய் சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குங்க. எல்லாருக்கும் குட் நைட். ரைட், குட் நைட் சார். தேங்க்யூ. குட் நைட். யா, குட் நைட். தேங்க்யூ சார். யா, தேங்க்யூ.